மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமா. ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 11/2/2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய குரு வக்ர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்ரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம். குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் 29ஆம் தேதி இருக்கிறதுலையே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி 365 நாள், லீப் வருஷம்னா 365 நாள், நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி 360 நாள். அப்போ சற்றேறக்குறைய 9 நட்சத்திர பாதத்துக்கும் 9×4 36 வருஷம், 360 நாள். இந்த 360 நாளில் அவர் சற்றேறக்குறைய 4 மாதம் சற்றேறக்குறைய 120 நாள் வக்ரத்தில் இருந்துட்டார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள். இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள். இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிற நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைகிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு. அங்கேயே 90 நாள், அதாவது 90 நாள் இருக்க போகிறாரு. அடுத்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 11 மே 2025 அன்னைக்கு அடுத்த குரு பெயர்ச்சி. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 360 நாளில் வக்ரகதி 120 நாள், வக்ரம் இல்லாமல் ஒரு 90 நாள், 210 நாள், பாக்கி அதில் ஒரு 150 நாள். அப்போ டோட்டலாக பார்த்தா 240 நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது, 120 நாள் வக்ரத்தோடு இருக்கிறது. வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. வக்ரம் பலம் இழந்தது. இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்கள் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும், 3வது இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும், புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும், சுக்கிரனும் ராகுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. குருவோடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டிலேயே குருவும். அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ தனக்காரனான குரு, கலத்திரக்காரனான சுக்கிரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க. இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள், கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா? செய்யலாம். அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு 90 நாள் இருக்கார். அதாவது குரு ஒரு ராசிக்கும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே 5ஆம் இடம், குருவிலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவர் 8ஆம் இடம் 7ஆம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார்.
இப்போ பார்த்தாலேயானால் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், பெரிய விசேஷம். அதை தவிர சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. இதனால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது. குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும், அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு. அது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக, அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு 3 விளக்கு வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும், மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்சள் கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும். இதை தவிர பார்த்தேன்னா ஒரு குரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும், கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும், நெய் தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, இத்தனை நாள் உங்கள் ராசியை குரு வக்ரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தார். உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம பொறுத்தளவுக்கு கேது எப்போதுமே நுண்கிருமிகளுக்கு அதிபதின்னு சொல்லுவோம். இந்த கொரோனா காலத்தில் கேது பகவான் அங்கே நுண்கிருமிகளை இருந்ததுனால தான் அந்த கொரோனா வைரஸ் பரவினுச்சு அப்படின்னு ஒரு வழக்கு மொழியும் இருந்துச்சு. அப்போ இதேமாரி உங்களுக்கு ராசியில் உள்ள கேது பகவானை குரு வக்ரகதியில் பார்த்ததுனால இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனு, அதே போல் ஃபுட் பாய்சன், இதே மாதிரி இந்த சின்ன சின்ன உபாதைகள் இருந்துச்சு. பிறப்புறுப்பு பின்னுறுப்பில் ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு அதே போல் கர்ப்பமான பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு கர்ப்பத்தில் அபாஷன் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கதிகள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. எப்போ குரு வக்ரமாக இருந்த காலகட்டங்களில், புத்திரக்காரனான குரு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில், இப்போ இவர் 11/2/2025 வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வக்ரம் நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசியை பார்க்கும்போது, ராசியில் உள்ள கேதுவை பார்க்கும்போது கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். எப்போ ஒரு ராசியை குரு பார்த்தாரு அப்படின்னாலே ஏற்றம் 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 ஏற்றம். அப்போ கன்னியாராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் அமோகமான ஏற்றம் இருக்குமா? அமோகமான ஏற்றம் இருக்கும். சரி, அடுத்தது குரு பகவான் எங்கே இருக்கார்? 9ல் இருக்கார். ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓடி போனவனுக்கு 9ல் குருவும் அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இல்லை, 6ல் சனி பகவான் இருக்கார். நல்லதா? நல்லது. அப்போ ஓடி போனவனுக்கு 9ல் குருனா என்ன அப்படின்னாக்க, ஊரை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்தாக்க பிழைப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவருடைய தகுதி திறமைக்கு உண்டான வேலைகள் அங்கே கிடைக்காது. ஆனால் வெளியூரில் போகும்பொழுது உங்களுடைய படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உள்ளூரில் பார்த்தோம்னாக்க சொற்ப வருமானம் இருக்கும், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் வேலை கிடைச்சி சேரும்பொழுது அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் சப்தம பார்வையாக 7ஆம் பார்வையாக
உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்கிறது 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் அப்படின்றது. அதில் பொறுத்தளவுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு ஆரம்ப காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எஃபர்ட் போடணும். அப்போ கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியில் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எஃபர்ட் போட்டு பெரிய அளவுக்கு பலன் தராமல் இருந்துச்சு கன்னியாராசிக்காரங்களுக்கு. இப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோமே. கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது 18 முறை படையெடுத்தார். 18ஆம் முறை தான் ஜெயித்தார். 17 முறை சோமநாதபுரம் மக்கள் கஜினி முகமதை தோற்கடித்தார்கள். ஆனால் முயற்சியை விடாமல் அந்த கஜினி முகமது 18ஆம் முறை ஜெயித்தார். அதே போல் கடந்த காலகட்டங்களில் சற்றே இருக்கிற 120 நாட்களாக உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் தராமல் இருந்துச்சு. அப்போ பலன் தரக்கூடிய காலகட்டங்கள் 11/2/2025 11 மே 2025 வரணும். வெற்றி கிடைக்கக்கூடிய ஸ்தானம். சரி, அடுத்தது 3ஆம் இடத்தை கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம். தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்க வோடாஃபோன், விஐ, ஜியோ, ஏர்டெல் போன்ற நிறுவனங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள். எப்போதுமேங்க நிறுவனம் வளர்ந்தால் தான் நாம் வளர முடியும். அப்போ நிறுவனங்கள் வளரும்போது அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி, இன்ஜினியர்களும் சரி, கணக்கு பணியாளர்களும் சரி, எல்லாருக்குமே வளர்ச்சி இருக்குமா? வளர்ச்சியும் இருக்கும். இதை தவிர கன்னியாராசிக்கு 5ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பார்க்குறார். கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த திருமண தடை தாமதங்கள் விலகி திருமணம் கெட்டி மேளம் கட்டக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டமே. குருபலம் வந்துருச்சா அப்படின்னு சொன்னாலே, வியாழன் நோக்கு வந்துருச்சா அப்படின்னு சொன்னாலே குரு ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். சனி தொடர்பு வரக்கூடியது. சனி பகவான் 6ல் இருக்கிறாரு, குரு பகவான் 9ல் இருக்கார். அப்போ திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, இது மட்டும்தானா அப்படின்னாக்க 5ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதாகப்பட்டது நாம் செய்த முன்னோர்களுக்கு செய்த காரியங்கள், அதாவது திதிகளும் தர்ப்பணங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் நல்லபடியாக செஞ்சுருக்கும் பொழுது நம்மளுடைய வம்சம் விருத்தியாகும். நம்மளுடைய வம்சம் சந்ததியினர் விருத்தியாகணும் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்றது திதி தர்ப்பணங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த வம்சம் விருத்தி என்று இருக்கும். அதே போல் குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு எந்த காரியம் தொட்டாலும் தடையும் தாமதங்களும் வந்துக்கிட்டு இருந்த அத்தனை கன்னியாராசிக்காரர்களுக்கும் வக்ரமான குரு பார்த்ததுனால இந்த தடைகளும் தாமதங்களும் இருந்துச்சு. இனி வீட்டில் பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் தொடங்கும். சுபகாரியங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குழந்தைக்கு படிப்பு செலவு செய்யக்கூடியது, கோயிலுக்கு போகக்கூடியது, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல இருக்காது. குருவை பொறுத்தளவுக்கு நின்ன இடத்தை வலுப்படுத்தக்கூடியவர் குரு, பார்த்த இடத்தை வலுப்படுத்தக்கூடியவர் குரு. அப்போ 9ஆம் இடம்ன்றது தகப்பன் ஸ்தானம். அப்போ அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு. அந்த தகப்பன் காரகனான சூரியனையும் தன்னுடைய விசேஷ பார்வையினால் பார்க்குறார் குரு. அப்போ தகப்பன் செய்த தொழிலை இந்த கன்னியாராசிக்காரங்க எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பெரிய பெரிய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னாக்க தகப்பன் செய்ததை பிள்ளைங்க செய்யாமல் அதை விட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டு அவங்க வேறு துறையில் போயிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி மூலியமாக தகப்பன் செய்த தொழிலை இந்த கன்னியாராசி என்பவர்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்றது கடவுள் தான் கொடுப்பாரு. நாம் அதை முயற்சி எடுக்கணும். வாய்ப்பை பற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கிறவங்க தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இதில் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு உண்டான குருவும் 9ஆம் இடத்திற்கு உண்டான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த 7ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தவரைக்கும் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லாமல் தொழில் பார்ட்னராலேயும் உங்களுக்கு ஏற்றம் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் வக்ர குருவாக இருந்ததுனால தொழிலில் சின்ன முடக்கம் சுணக்கம் இருந்துச்சு. தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சு. தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய தொழில் பார்ட்னர் மூலியமாக அவருடைய மூளையும் உங்களோட மூளையும் சேர்ந்து பண வரவுகள் கொட்டக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது நம்பர் 2 சுக்கிரன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கலத்தர காரகன் அப்படின்னு சொல்கிறோம். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு கன்னியாராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் விலகி திருமணம் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய காலகட்டமும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக
என்னென்ன மேலும் நற்பலன்கள் என்னென்ன மேலும் கெடுபலன்கள் உண்டு அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிட சாஸ்திரம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதற்கு பிறகு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தது எல்லாமே இப்போ நல்லபடியாக மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். அதுவும் பார்த்தேன்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து கேத்துவும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போய்டுறார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். முயற்சி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர்களுடைய இடத்த விருச்சிகத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புது முயற்சிகள், அதுவும் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இது பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் தவிர பார்த்தாலேயானால் கலைத்துறையில் இருக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், புல்லாங்குழல் மியூசிக் இது பண்ணுறவங்க, அது தவிர கிட்டார், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இருக்கிறவங்க, வீணை, இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம், திடீர் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க, புத்தகம் எழுதுகிறவங்க, பாடல் கலை, அதாவது பாட்டு எழுதக்கூடிய கவிஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த கன்னியா ராசிக்காரர்களாக இருந்தால் பெரிய ஏற்றம், திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். புதுசாக அவங்களுக்கு என்ட்ரி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த கலை இதுவெல்லாம் வைக்கக்கூடிய, அதாவது ஒரு பழைய படங்கள் எடுக்கிறாங்க, இந்த காலகட்டத்தை அந்த காலகட்டத்தை தொழுது அப்படியே கொண்டு போகக்கூடிய காட்சிகளை படுத்துகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தலையானால் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு புதிய பதவி வரும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் குழந்தை பிராப்தி நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குரு அவரே புத்திரக்காரகன், அவர் புத்திர ஸ்தானமாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால, அதாவது ஆட்சி பெற்ற கும்ப சனியாக இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி உண்டு. ஆனாலும் மருத்துவ இன்டர்வென்ஷனால் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம், சப்தமாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பண்ணுறது பெரிய ஏற்றம். எதிர்பாலினத்தோர் மூலியமாக திடீர் பணலாபங்கள் வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வீட்டில் மிகப்பெரிய செல்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம், மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று போனதுனால பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். பாக்கியங்கள் மிகவும் அதிகமாக நடக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் திடீரென்று நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக இருந்ததே ஆனால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் சற்று பின்னடைவில் இருந்ததுனால் எந்த கோவிலுக்கு போகலாம், குருவுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், அது தவிர எந்த கோவில் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. இப்போது குரு வக்கர நிவர்த்தி பலன் நம்ம பார்த்துட்ருக்கிறது. அந்த வக்கர நிவர்த்தி பலனில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கார். அதே போல் உங்களுக்கு ராசியினுடைய 6ஆம் இடத்துல சனி பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதிரிலாம் இருக்கிற காரணத்தினால தசாநாதனோ புத்திநாதனோ சூட்சமம் அந்தரம் இதெல்லாம் சரியாக இல்லை. அப்படிங்கிற போது நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது குருஸ்தலம். அந்த பட்டமங்கலத்துக்கு போயிட்டு வியாழக்கிழமை இன்னைக்கு போகணும். ஒரு 3 தீபம் வாங்கி ஏற்றலாம். அந்த 3 தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா
உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை மாத்திரம் செய்தால் பத்தாது. அப்போ இதை செய்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, தான தர்மங்கள் அதிகமாக பண்ணணும். அப்போ அந்த தான தர்மங்கள் என்னவா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் கொடுக்கலாம். கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே 1 கிலோ 2 கிலோ மஞ்சளை வாங்கிட்டு போய் எல்லாருக்குமே மஞ்சள் தானமாக கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம் தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களால் தங்கம் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கூட, தங்கம் தாலிக்காக திருமணம் பண்ண வேண்டிய குழந்தைகள் இருக்குது, கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னா தாலி கூட வாங்கி கொடுக்கலாம் தங்கத்தால். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தர்மம் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியரையும் மிக மிக சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன குற்றம் இருந்திருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் தங்கத்துக்கு உண்டு. அதேமாரி முடிஞ்சவங்க செய்யலாம். வசதி இருக்கிறவங்க செய்தால் அது பெரிய புண்ணியம். தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுங்கிறது பெரிய புண்ணியம். அதெல்லாம் பண்ணலாம். மேலும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ குரு இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 5ஆம் இடம் பார்க்கிறார். ஐயா சொன்னாங்க 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்போ அந்த புத்திரஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு. நீண்ட காலமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொன்னால், இதை இந்த 11/2/2025 அன்னைக்கு மாறுறவர் 11/5/2025 வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அப்போ அங்கே இருந்து இந்த புத்திரஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ இந்த புத்திரஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிற காலகட்டத்தில் இந்த 3 மாதமும் குழந்தை பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு கூட சொல்லியிருப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருப்பார். அது நிறைய இடங்களில் இருப்பாங்க. அதுலேயும் இந்த குளத்துக்கிட்ட நிறைய இருக்கும். அப்போ அந்த குளத்தில் போய் குளிக்க முடிஞ்சால் குளிக்க முடியலன்னா வீட்டிலே குளிச்சுட்டு போய் இந்த அரச மரம் இருக்கிற இடத்துல காலையில் 6 மணியிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே போய் அந்த அரச மரத்தை வலம் வரணும். 3 முறை வரலாம், 9 முறை வரலாம், 21 முறை வரலாம். இதை இந்த 90 நாட்களும் விடாமல் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா புத்திர பாக்கியமே இல்லாதவர்களுக்கே புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் அந்த ஆலமரத்தினுடைய காற்று பட்டாலே உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நோய் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த பிள்ளையாரை சுற்றி அடி வயிற்றை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடி வயிற்றை தொட்டு பார்க்குறது எதுக்காகனா, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தொட்டு பார்க்கணும் அப்படின்னு. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த அரச மரத்தினுடைய ஆக்சிஜன் காற்று பட்ட உடனேயே இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நோயெல்லாம் விலகி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய, மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் இந்த 90 நாட்களும் போய் அரச மரத்தை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையும் மிகவும் ஏற்றமான காலம். உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பிராப்தி இந்த காலகட்டத்தில் உண்டாகும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 100 விழுக்காடுகளும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர குரு நிவர்த்தி நல்லபடியான ஏற்றமும் மாற்றமும் வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.